என்னை பொறுத்தவரையில் எந்த நிபந்தனையும் கிடையாது இணைவதற்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னை தோற்கடிக்கிறதுக்கு உதயகுமார் அவர்கள் 6 பன்னீர்செல்வத்தை கூட்டு வந்தார் தமிழ்நாடு. அது இனிஷியல் முதற்கொண்டு ஓ பன்னீர்செல்வம். இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? அம்மா எனக்கு 3 முறை முதலமைச்சராக கொடுத்தாங்க. 12 வருஷம் பொருளாதார கட்சியில் இருக்கேன். நான் பொருளாதார பதவியேற்கும் போது 2 கோடி ரூபா பற்றாக்குறை. நான் வெளியே வரும்போது யாரு ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரே கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். நான் சொல்லிட்டேன், நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு எந்த வித நிபந்தனையும் கிடையாது. அம்மா எனக்கு 3 முறை முதலமைச்சராக கொடுத்துட்டாங்க. 12 வருஷம் பொருளாதார கட்சியில் இருக்கேன். நான் பொருளாதார பதவியேற்கும் போது 2 கோடி ரூபா பற்றாக்குறை. நான் வெளியே வரும்போது 256 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்து வந்தேன். என்னை அம்மா எந்த நிலையில் வச்சிருந்தாங்க உங்களுக்குலாம் தெரியும். 9 இடைத்தேர்தல் என்னை அம்மா நடத்த சொன்னாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக அதை நடத்திருக்கேன். நான் பல்வேறு பிரச்சனைகளையும் அம்மா எனக்கு கலந்து பேசியிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் சில வேலைக்கு வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அம்மா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அம்மா இறந்தாங்க, பல பிரச்சனைகள் உருவாச்சு. என்னை பொறுத்தவரையில் எந்த வித நிபந்தனையும் கிடையாது இணைவதற்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நானே சின்னம்மாவிடம் பேசியிருக்கிறேன். திரு டிடி தினகரன் சார் அவர்களையும் பேசியிருக்கிறேன். எல்லாரும் இணையருக்கு தயாராதாங்க இருக்கிறாங்க. முட்டுக்கட்ட அவருக்கு நிபந்தனைக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாங்க. பொது நன்மை கருதி அதிமுகவுடைய இந்த கட்சி உயிர் பிடிப்போடு இருக்குன்னு அம்மா சொன்னார்களே. எனக்கு பின்னாலும் பல 100 ஆண்டுகள் அந்த இயக்கம் இயங்கும் என்று சொன்னார்கள். அதுபோல இயக்கம் தான் ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னார்கள். அதை நிறைவேறுக்கு யார் இப்போ உழைக்கணும்? நாங்கள் தான் உழைக்கணும். எங்களை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற நாங்கள் போய் வேறு கட்சியில் ஏதோ பதவியில் வாங்கிட்டு போயிடலாங்க. எங்களுக்குலாம் அதெல்லாம் தேவையில்லைங்க. உருவாக்கப்பட்ட கட்சியில் கடைசி வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உழைப்பை தர வேண்டும் என்று தான். அவர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, கேஸ் நீங்கள் சொன்னீங்கள, எல்லாமே தற்காலிகமான தீர்ப்பை பற்றி இன்றைக்கு தலைமை கழகத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் நாங்கள் எப்படிங்க விட்டு கொடுத்தோம் உங்களுக்கு நல்லா தெரியும். 58% என்கிட்ட இருந்துச்சு முதல் தர்மயுத்தம் நடத்தும் போது. எடப்பாடிக்கு 4% இருந்துச்சு. அவர் 100ஆண்டு விழாவை அரசு சார்பாக நடத்தினார். நான் 100ஆண்டு விழாவை தர்மயுத்தத்தின் பிறகு நான் நடத்தினேன். நான் 16வது கூட்டம் கோயம்புத்தூர் நடந்துச்சு. பொங்கு பல்ட்டில் பொங்கு பெருமக்கள் அனைவரும் அங்கே கூடினார்கள். காலையில் 5:30 மணிக்கெல்லாம் என்னை தெரியா யார் தங்கமணி வேலுமணி எங்கள் பாப்பா வீட்டுக்கு எங்கள் மக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அநேக கட்சி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆசைப்படுறேன். நான் என்ன சொன்னேன், நான் சொன்ன ரைட்டு உடனே இமிடியேட் அதுக்கு நடந்துச்சு. எவ்வளோ விட்டு கொடுத்தேன் நான். கட்சியை நீங்கள் பார்த்துங்க, ஆட்சியை எடப்பாடி பார்த்துங்க, ரைட் ஓகே, அவர் இப்போ முதலமைச்சர் இருக்கார், இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டேன். காலையில் இணையும் போது நைட்டில் 1 மணிக்கு சொல்கிறாங்க. 1 மணிக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பதவி உருவாக்கப்படணும், 2 பேரும் கையெழுத்து பண்ண ஒரு உத்தரவுங்க. காலையில் இணையருக்கு பேச்சு முடிவு பண்ண போனால் நைட்டு 1 மணிக்கு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு தான் போனேன். எனக்கு தெரியும் 2 பேர் 2 குதிரையில் காலை வச்சு பயணிக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் 4.5 வருஷம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவருக்கு மனப்பூர்வமாக கட்சி இணைய வேண்டும் என்று தான் சொல்கிறார். ஒருங்கிணைப்பாள பொறுப்பு வைக்கலாங்க. 2 பேருமே கையெழுத்து போடுங்கிற உத்தரவு இருக்குல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். அது எத்தனையோ உத்தரவுகள் நான் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கேங்க. நடைமுறைக்கு வரலைங்க. நான் இன்னைக்கு தான் சொல்றேன். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்த ஒரு அதிமுக எதிர்பார்க்கலாம். என்னை பொறுவை எதிர்பார்த்தால்தான் அதிமுகவுக்கு வாழ்வு, இல்லை என்றால் அனைவருக்குமே தாழ்வு. பன்னீர்செல்வம் உள்பட போதுமா? என்னால இருக்காங்க. அது என்னால இருக்கா சொல்லுங்க? என்னால இருக்கா சொல்லுங்க? 2016 தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், நானும் திரு எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா சார், சந்தோஷ் அதுக்காண்டி வந்திருந்தார் அமித்ஷா சார் பேசுறது. உங்களுக்கு அது எத்தனையோ பேட்டியில் சொல்லி முடிச்சுட்டேன். எவ்வளோ விரும்பி அவர் சொன்னார். எதுக்குமே ஒத்துக்கல. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாம் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்ற சூழ்நிலை. ஏன்னா 4 வருஷம் நல்லா தான் ஆட்சி, அம்மாவுடைய திட்டங்கள்லாம் கொண்டு வச்சு மக்கள்கிட்ட சேர்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு.
சில பல காரணங்களால் தோல்வி ஏற்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் பிரிந்தது. இது மக்கள் அமமுக திமுக வந்து நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் போட்டிட்டுச்சு. அது 7 பார்லிமெண்ட்டுங்க தென் மாவட்டங்கள். இங்கேருந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் இங்கிட்ட ஒரு 7 பார்லிமெண்ட். இங்கிட்ட வந்து திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை இங்கிட்ட 14 பார்லிமெண்ட்லையும் 82 சட்டமன்ற தொகுதி. ஒரு நாடாளுமன்றத்திலையும் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார். யாரு? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதைத்தான் அமித்ஷா சொன்னார், நானும் சொன்னேன். அப்போ வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு 26 ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. இது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யப்படுகின்ற ஓட்டாக இருக்கும் என்றுதான் திரு அமித்ஷா சார் சொன்னார், நானும் சொன்னேன். அதனால வந்து அவரை கூட்டணியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துக்க பிரியமில்லைனாலும் எங்களுக்கு கொடுக்குற சீட்டில் 20 சீட்டு அவருக்கு சேர்த்து கொடுங்கன்னு கேட்டார். நான் கூட்டணி பேசிக்கிறேன். அவர் ஒத்துக்கல. 15 கேட்டார், ஒத்துக்கல. 10 கேட்டார், ஒத்துக்கல. எத்தனை சீட்டு ஜெயிப்பு அவர் சொல்லிட்டார். ஐஎஸ் மத்திய அரசு உளவுத்துறை 75 சீட்டு தான் அதிமுக நம்ம கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஜெயிக்கும்னு அவரே சொல்லிட்டாரு. எங்களுக்கு வந்து புள்ளி வர போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ சீட்டு ஜெயிப்பீங்கன்னு அவர் திரும்ப கேட்டாங்க. அமித்ஷா எடப்பாடியை பார்த்து 150 சீட்டு ஜெயிச்சு உங்களுக்கு நான் கொடுப்பேன். அவர் அப்படியா? அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், கருத்து சொல்லி கேட்டுக்கேன். இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நான் சொன்னால் ஏடி தினேசாரன் நாட்டு நலன் கருதி ஒத்துக்குவார். தேர்தலில் நிற்க வேணாம்னு சொல்லிடுறேன், நிற்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். இவ்வளவு வந்து அவரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு 10 வாரிய தலைவர் அவர் சொல்கிறவருக்கு நீங்களே 150 சீட்டு ஆளுங்கட்சி வந்துடுவீங்களே, ஆளுங்கட்சி வந்தவர் 10 வாரிய தலைவருக்கு அவருக்கு கொடுக்கலாமா, அவர் சொல்கிறாரு கொடுக்கலாமா? இல்லை அதெல்லாம் இப்போ நான் உறுதி சொல்ல முடியாதுன்றார். அவர் வந்து டக்குனு எந்திரிச்சார், லேட் எடுத்து போடுங்க ஊருக்கு போகணும். இது அப்போ நடந்தது. அதுக்கு ஒத்துக்கிறதா தான் இன்றைக்கி நம்ம ஆளுங்கட்சி. சார் இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபியோட அலையன்ஸ் கூட்டணி வேணாங்கிறாரு. அவர் அதுல ரொம்ப உறுதியா இருக்குங்கிறாரு. ஆனா நீங்க ஒன்றிணைஞ்சா பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்கணும்னு கேட்டீங்களா என்ன? சார் நான் இன்னைக்கு என்டில தானே இருக்கேன். இல்ல அதிமுக நீங்க ஒன்றிணைஞ்சு அதிமுக வந்து தேசிய கூட்டணியில் இருப்பதுதான் நல்லது என்ற மனப்பான்மையோட நான் இருக்கிறேன். சார் இப்ப புதுசா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக வந்து ஒரு கிடைத்த இறை அருள் வரும்னு சொல்லியிருக்காரு. சரி, இது வரைக்கும் நான் உதயகுமார் பதில் சொல்ல தேவையும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை இது வரைக்கும். நான் அவருடைய பேச்சு எந்த கப்பையும் நான் பொறுத்தா நினைக்கிறது. இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் பதில் இல்லை. உங்களுக்கு நீங்களும் பல முறை கேட்டீங்கன்னு சொல்ல மாட்டேங்க. எனக்குன்னு ஒரு தனி இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். பொதுக்குழு மூலமாக எந்த சட்டத்தை திருத்தவோ ரத்து செய்யவோ கூடாது என்று இருக்கின்ற இந்த அதிமுகவுடைய விதியை மீறுகின்ற வகையில் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும். பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுகிறவர் 5 வருடம் தலைமை கழக நிர்வாகி இருக்க வேண்டும் திருத்தம் செய்கிறார்கள். அந்த திருத்தங்கள் தான் தவறு என்று நாங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்காடி கொண்டிருக்கிறோம். அதனை தீர்வுக்கு கொண்டு வருகின்ற பொறுப்பும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என்ற வாதத்தையும் நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று அவருடைய வாதத்தை உயர்நீதிமன்றத்தில் வைத்தார். நேற்று உதய நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, நீதிமன்றத்தில் என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கட்சியில வந்து எடப்பாடி தன்னையே முன்னிலைப்படுத்திக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த தலைவர்களை வந்து மறைமுகமா வந்து இருட்டி செய்யறாரு அப்படின்ற பொருள் குமுறல் அவர்கிட்ட இருக்கு. இது எப்படி சார் இது வந்து அந்த கட்சியில ஒரு உட்கட்சி விவகாரமா வெடிக்குமா? இல்ல நீங்க சொல்ற கேசுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது செங்கோட்டையன். அவர் கூட தான் அவர் இருக்கார். யார் கூட இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி கூட அண்ணன் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைவர்களே மூத்த நிர்வாகி, மூத்த தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் தான். தலைவர் காலத்தில் அவர் மாவட்ட செயலாளர் ஆயிட்டார், தலைமை கழக நிர்வாகிட்டார். கிட்டத்தட்ட 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இல்ல அவர் அதுக்கு தான் ரிப்ளை பண்றார். கேள்வி சண்முகம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு குமாஸ்தா வேலையை தான் பார்க்கணும், கட்சியை விசாரிக்க அதுக்கு அதிகாரம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குங்க. இந்திய அரசியல் சட்டப்படி ஒரு தனி அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றங்களுடைய என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அத்தனை அதிகாரங்களும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கு என்று தேர்தல் ஆணையம் அவர்கிட்ட ஃபைல் பண்ணாங்க. இவர் இல்லைன்னு ஃபைல் பண்ணாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. இருக்குன்னு சொல்லி நேற்று தீர்ப்பு வந்துருக்கு. அதானே உண்மை. செங்கோட்டையன் மீது இருக்கிற அதிருப்தியை வந்து நம்ம வந்து என்னை பொறுத்தவரை அண்ணன் செங்கோட்டையன் மீது எந்த அதிருப்தியும் இல்லை. அவர் அவர் பழைய கட்சிக்காரங்க, விசுவாசமானவர். எந்த நிலையிலும் கட்சி
ஒன்றாக இயங்கப்பட வேண்டும் என்ற மனச்சாட்சி கூட நடந்து கொண்டிருப்பவர். ஒன்றாகனா நீங்களும் தானே அல்ல உங்களை சேர்க்கணுன்றதானே நானும் அதானங்க சொல்றேன். நான் மட்டும் இல்லை, நான் சின்னம்மா டிடி தினகர் எல்லாமே இணைந்து இந்த இவங்களாம் அதிமுகவில் உருவாக்கினாங்களாம், பிறந்து வளர்ந்தவங்க தானே. அதனால தான் சொல்கிறேன் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லி. ஒன்று சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்று சேர முடியாது, நான் ஜெயித்து காட்டுவேன்னு. இப்போ என்னாச்சு, 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. 13 இடங்களில் 3வது இடம், அப்புறம் 4வது இடம், 5வது இடம். 95,000 ஓட்டு வாங்குறாங்க கன்னியாகுமரியில் சட்டமன்ற தேர்தல் எடுத்ததை போட்டிக்கிட்டு. யார் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அந்த மாதிரி ஒரு லேடி வந்து வந்திருக்காங்க. அதிமுக பெற்ற வாக்குகள் 5,000 ஓட்டு. எந்த ஒரு தாழ்வு நிலைக்கு அதிமுக கொண்டு இன்றைக்கு ஒன்றை கொடுத்து தொண்டர்களை விரும்பி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இன்றைக்கு இருக்க நிலைமை. என்னை தோற்கடிப்பதற்கு அருமை நண்பர் உதயகுமார் அவர்கள் 6 பன்னீர்செல்வத்தை கூட்டு வந்தார் ராமநாதன். அது இனிஷியல் முதற்கொண்டு ஓ பன்னீர்செல்வம். இந்த கொடுமை எங்கே போய் சொல்றது? நடந்துச்சா இல்லையா? அதெல்லாம் என்னாச்சு? அங்கே வந்து எனக்கு மன வருத்தம் தான். ரெட்டையில சின்ன டெபாசிட் போனது எனக்கு மன வருத்தம் தான். ஏன்னா இந்த ரெட்டையில சின்னத்தில் நின்று நகர்மன்ற தலைவராக இருக்க 5 தேர்தலில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், மந்திரி, முதலமைச்சர், இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட நான் என்னை இரட்டையிலே எதிர்த்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்க தான் உருவாக்குனாங்க. நான் சரி பலாப்பழ சின்னத்தில் நான் போய் நின்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று 22வது சின்ன 2வது மிஷினு தோற்கடிப்பதற்கு பல்வேறு பன்னீர்செல்வங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கரைக்கு எடுக்கப்பட்டு அங்கே கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. என்னாச்சு? அவங்க தான் டெபாசிட் வெளியேறிச்சு. பதிவான வாக்குகள் 10 லட்சம் ஓட்டுங்க. அதில் 33% வாக்குகள் நான் பெற்றிருக்கிறேன். 33%, 28, 29, 30% வாங்கி ஆளுங்கட்சியான வரலாறுலாம் இருக்குது.